வணக்கம். என்னுடைய சேனலை இதுவரை தொடர்ந்து பார்த்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நான் இந்த முறை பெயரில் உள்ள சில அர்த்தங்களை உங்களுக்கு எளிதாக புரியுமாறு கூறுகிறேன். உதாரணத்திற்கு ராமு என்று பெயர் வைத்திருந்தாலே அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஏன் நாம் பாடப்புத்தகங்களில் படிக்கும் பொழுது கூட ஒரு ஊரில் ஒருவர் இருந்தார் என்று சொன்னவுடன் அவர் பெயர் ராமு என்று தான் சொல்வார்கள். ஏனென்றால் அந்த பெயருக்கென்று ஒரு அமைதியான தோற்றம் அவர்களிடம் காணப்படும். அதே நேரத்தில் ராமுக்கு பின்னால் வேறு இன்னும் பெயர்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களை ராமு என்று தான் கூப்பிடுவார்கள். பெரும் பகுதியானவர்கள் அவர்களுடைய முழு பெயரை சொல்லி கூப்பிடுவது இல்லை. 3 அடுக்காக பெயர் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள். அந்தந்த பெயருக்குரியதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய கேரக்டர்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகையால் ஒரே பெயராக அனைவரும் கூப்பிட்டால் அந்த பெயருக்கு உரிய தன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அது முழுவதும் அவர்களுக்கு உதவியாகவும் இருக்கும். மாறி மாறி கூப்பிடுவது அவ்வளவு நன்றாக இருக்காது. சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயர் இருக்கும், வீட்டில் ஒரு பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள், பள்ளிக்கூடத்தில் ஒரு பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள், நண்பர்கள் ஒரு பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள். இதையும் கூட நாம் ஃபாலோ பண்ணி ஒரே பெயரில் எந்த பெயரில் கூப்பிட்டால் நமக்கு நன்றாக இருக்கிறது என்று தெரிந்து அழைக்க சொல்வது மிக நல்லது. சில பெயரை கூப்பிட்ட உடனே சிலருக்கு கோபம் வரும். உதாரணத்திற்கு மணிரத்னம் என்ற ஒரு பெயர் இருந்தால் அவரை மணி என்று கூப்பிட்டால் கொஞ்சம் ஹார்ஷாகத்தான் பார்ப்பார். ஏனென்றால் நாம் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு கூட மணி என்று தான் வைத்திருப்போம். ஏனென்றால் அது விசுவாசமாகவும் இருக்கும், அது பாதுகாப்பாகவும் இருக்கும், பிறரை பயமுறுத்துவது போல ஒரு தோற்றமளிக்கும். ஒவ்வொரு பெயருக்கும் அந்த பெயருக்குள் சில அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். ஆகையால் பெயரை சொல்லி கூப்பிடுவதிலும் கூட நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சில நல்ல யுக்திகளை கையாள்வது நல்லது. ஆகையால் பெயரும் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணும் என்பதை சில அவர்களுடைய பெயர்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே விரைவாக விடையும் கிடைக்கும், தெளிவும் தெரியும். இல்லை என்றால் நம்மளை விட்டு நம்மளுடைய நண்பர்களை ஆய்வு பண்ணிப்பார்கள். அதே பெயரில் உள்ளவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், இன்னொரு நண்பர் அதே பெயரில் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகையால் பெயர் உங்களுக்கு செயல்படும், அதே நேரத்தில் உதவியாகவும் இருக்கும். நல்ல பெயரை சொல்லி அழைப்பது மிகவும் நல்லது.